ஸோ குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. என்னென்னா பிரவீனா மோகன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஷேர் யுவர் சிஏ ரிவிஷன் ஷெட்யூல். கரண்ட்லி ஐ ஹாவ் கவர்டு சிஏ ஃப்ரம் ஏப்ரல் டு ஆகஸ்ட் அண்ட் ஐ எம் ஃபாலோவிங் டெய்லி சிஏ பட் ஐ எம் கன்ஃபியூஸ்டு ஹவு டு ஸ்டார்ட் மை ரிவிஷன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம இப்போ ஐபிபிஎஸ் பிஓக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் 6 மாதம் கம்பல்சரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது ஏப்ரல்லேருந்து நம்ம வந்து செப்டம்பர் லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும். ஸோ இப்போ என்னோடய ஷெட்யூல் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போவே படிச்சுக்கிட்டு இருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேரலாக வந்து டெய்லி நியூஸும் படிக்கணும். ஓகேவா, டெய்லி நியூஸும் படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், ப்ளஸ் வந்து ரிவிஷன் அப்படிங்கிறதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்தோடது ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் முடிச்சிட்டேன், மே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஹாஃப் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 10 நாளில் வந்து நான் மிச்சம் இருக்கிற மந்த் எல்லாமே முடிச்சிடுவேன். ஸோ இப்படி முடிச்சுட்டு அந்த கடைசி 5 நாள் வந்து இருக்கு இல்லையா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டில் இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 5 டேஸ் வந்து மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் வந்து நான் எடுத்து படித்ததையும் நான் ரிவைஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரே சோர்ஸை வந்து நிறையா டைம் படிக்கும்போது, ஓகே, ஸோ இதில் கண்டென்ட் வந்து வெளியில் எங்கேயும் போகலை, ஸோ இதுக்குள்ளேயே எல்லா கண்டென்ட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ அதுதான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அது வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. இந்த டைம் வந்து நான் நிறைய டைமும் எனக்கு இருக்குது, நான் பிளான் பண்ண மாதிரி போகுது. ஸோ அதைப்படி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் அடுத்த ஒரு 10 டேஸில் வந்து நான் என்னோடய இதை வந்து முடிக்கிற மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் 3 நாள் போகும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அஃபேர்ஸ் க்ளோடோட என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா டெலிகிராமில் என்னோடது. ஸோ அதுவும் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆதித்யா சார் கைட்லியோட அந்த டெய்லியும் எடுத்த நோட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது 2மே நான் ஹேண்ட் ரிட்டனாக தான் எழுதி வச்சுருக்கேன். அதில் இருந்து மட்டும்தான் நான் வந்து படிக்க போகிறேன். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தரவாக வந்து படிக்க பாருங்கள். நிறைய சோர்ஸை வந்து தேடி போகாதீங்க. அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது வந்து ரிவைஸ் பண்ணுற டைம் கிடையாது. இப்போ வந்து நிறைய படிக்க வேண்டிய டைம். ரிவைஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட் 10 டேஸ் ஆர் 5 டேஸ் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணுற டைமாக இருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் 5 to 10 டேஸில் வந்து நீங்கள் புது டாபிக்ஸ் ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ரெஷரில் எக்ஸாம் ப்ரெஷரில் வந்து புதுசாக நம்ம மைண்டில் வந்து எதுவுமே ஸ்டோர் ஆகாது. அந்த டைம் வந்து வெறும் ரிவிஷனுக்கான டைமாக தான் வந்து நீங்கள் ஒதுக்கிக்கணுமே தவிர, ஸோ அந்த நேரத்தில் வந்து புதுசாக எதுவும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஒரு 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த கேலண்டரோட 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே புது டாபிக்ஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் புது டாபிக்ஸ் வந்து நிறைய எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து எல்லா செக்ஷன்லேயுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து புது டாபிக் படித்து அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு அதை வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமை போய் எழுதுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து இதாக இருக்கும். எக்ஸாம் டைமில் வந்து புது டாபிக் படிக்கிறதோ இல்லை புதுசு பண்ணுறதோ வந்து எனக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்காது. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களால் அந்த இதை படிக்க முடிஞ்சால் மட்டும் அதை வந்து பிளான் பண்ணுங்கள். படிக்க முடியாமல் போகிற மாதிரி பிளான் போட்டு அது பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஒரு விதமான இதை க்ரியேட் பண்ணிடும், ஒரு ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நாள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போடுங்க. இப்போவும் வந்து ஒன்றும் கெட்டு போகலை. கரெக்டாக பிளான் பண்ணால், கரெக்டாக ரிவைஸ் பண்ணால் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா வெறும் நியூஸ் மட்டும் தான் ரீட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர மைண்டில் வந்து எதுவுமே நிற்காது. அதனால் வந்து எல்லா தரவாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க, ஷெட்யூல் போட்டு படிச்சிங்க. என்னோடய ஷெட்யூல் இதுதான். ஓகே, என்னோடய ஷெட்யூல் இதுதான். ஸோ இந்த நோட்ஸ் எடுத்தது போக மார்க் டெஸ்ட்டில் வர்றது ப்ளஸ் வந்து நான் யூடியூப்பில் செஷன் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் பண்ணுறதும் வந்து வந்துடும். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுமே தவிர அதை நான் வந்து லாஸ்ட் அந்த 5 டேஸ் ரிவிஷனுக்கான பிளான் வச்சுருக்கேன் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ். ஸோ அதில் தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு சிலது வந்து அதுலேயும் வந்து மேனேஜ் ஆயிரும். ஸோ உள்ள எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷனோட போனால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் அரைகுறையாக போடுறது வந்து வச்சுக்க வேணாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் இதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ.